வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு உங்களுக்காண்டி ஒரு சூப்பர் ஈஸி ரெசிபி எடுத்து வந்திருக்கேன். லஹோரி பன்னீர் கார்ன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சப்பாத்தி, அப்புறம் வந்து பரோட்டா, கீ ரைஸ் இதெல்லாம் செய்து அருமையான ஒரு ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு அதில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு போகிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி சாறை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இதை அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா கீழே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து வெங்காயம், 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லாத்தையும் போயிட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து சில்லி பவுடர் போட்டு பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். ஆஹா, என்ன ஒரு வாசனை! கடைசியாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு தூவிக்கலாம். ஏன்னா எனக்கு கொத்தமல்லி பிடிக்கிறனால கொத்தமல்லி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு வழியாக நம்மளோட லஹோரி கார்ன் பன்னீர் மசாலா ரெடி. இதை செய்கிறேன்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் செஞ்சிட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி வந்து ஈஸியான ரெசிபி உங்கள் வீட்டில் டின்னருக்கு இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி. இதே மாதிரி வந்து இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.